ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பரான பணியாரம், அதாவது முட்டை பணியாரம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டானதும் கூட. ஸோ இது என்ன பண்ணோன்னா, முட்டை வந்துட்டு ஒரு 3 முட்டை 4 முட்டை நல்லா உடச்சி ஊற்றி, பெப்பர் பவுடர், கொஞ்சம் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா போட்டு கலக்கி எடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பணியாரம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதில் எடுத்து பணியாரம் கல் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா போட்டு நல்லா பாயில் ஆன உடனே அதே மேலே நல்லா புஃப்னு ஃப்ளஃபியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே திருப்பி போட்டு அப்படியே சர்வ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்டு கொஞ்சமாக முட்டை இருக்குது, நிறைய பேர்த்துக்கு தரணுங்கும்போது இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்ட்டு, கேக் மாதிரி வந்திருக்கு பார்க்குறதுக்கே. ஸோ அப்போ நம்ம டக்குன்னு எடுக்கும்போது அது ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது வந்து அதனுடைய ஃப்ளஃபினஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். பட் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் தான் இது, நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு எக்கு சாப்பிடாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா கூட அவங்க பணியாரம் ஸ்டைலில் சொல்கிறாங்காட்டிக்கு அவங்க சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக. ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. வெறும் முட்டை, மஞ்சள் தூள் கொஞ்சமாக, பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், கொஞ்சமாக சில்லி பவுடர், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பணியாரக்கல்ல சுட்டு எடுத்தாச்சு. சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ண போகிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.